மதுரை ஆலயம். நேரம் மாலை 4 அக்டோபர் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கடவுள் எல்லா கடன்களாலும் நிரப்பவர்கள். எந்த சூழ்நிலையிலும் எப்போது தேடி அதெல்லாம் உங்களுக்கு தருவார். 2 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ஊர் அப்படின்னா, நம்ம திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற மணப்பாடு தான் நம்ம போயிருந்தோம். மணப்பாடு சர்ச் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி. நாங்கள் போயிட்டுருக்க டைமில் வந்து கொஞ்சம் லைட்டாக மழை தூத்திட்டு இருந்தது. அந்த பீச்சும் சரி சர்ச்சும் சரி அவ்வளோ அழகாக இருந்தது. நல்ல அமைதியான ஒரு சரௌண்டிங்கில் இருந்தது. பாருங்கள், இந்த மாதிரி வீடியோலாம் நாங்கள் எடுத்துட்டோம். மணப்பாடு சர்ச்சுக்கு போகிற வழியிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பவர் பிளான் மாதிரி இருந்தது. புதுசாக இப்போ வந்து அவங்க வச்சுருக்காங்க போல். பட் இதோட பர்பஸ் என்னன்னு தெரியல. பட் இது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த சைடு ரோடில் வந்து பவர் பிளான், அந்த சைடு பாலம் மாதிரி போய் உள்ள அந்த மாதிரி போயிருந்தது. ஆனால் நாங்கள் பீச்சுக்கு போகும்போது அதோட இது ஃபுல்லாக என்னதுன்னு தெரிஞ்சது. அப்புறம் மணப்பாடு சர்ச்சில் உள்ள அந்த கடையில் போய்ட்டு ஒரு ரிங் வாங்கி போட்டிருந்தோம். அந்த பவர் பிளான்ட் வந்து அப்படியே கடலுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த பீச் வீடியோ காமிக்கும் போது அதில் கிளியராக காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அப்படியே அந்த கடலுக்குள்ளேயும் அதாவது எனக்கு என்ன அப்படி தோணுச்சு அப்படின்னா, இது பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக ரோட்டில் நாங்கள் போயிட்டு இருந்தப்போ ஒரு டேர்னிங்கில் ஒரு சின்ன ரோடு, அந்த ரோட்டில் வந்து ஒரு பஸ் 2 பஸ் வந்தது. ஒன்று காலேஜ் பஸ், ஒன்று கவர்மெண்ட் பஸ். அந்த பஸ் இவ்வளோ அழகாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பின்னாடி பேக்கில் வந்து வராங்கன்னு சொல்லி பாருங்கள். அந்த பாட்டிமா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, லாஸ்ட் வீக்கில் வந்து அந்த பீச்சில் வந்து ரொம்ப அலை அடிச்சுட்டு இருக்க டைமில் ஏதோ ஒரு பையன் போய் அதில் விளையாடி இருக்கானாட்டிருக்கு. அந்த பையன் இறந்துட்டாங்க, அலை வந்து கொண்டு போயிட்டு சொன்னாங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்து தான் மணப்பாடு போயிட்டுருந்தோம். போயிட்டு இருக்கிற வழியில் வந்துட்டு நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியம் லஞ்சுமே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். அதை தான் இப்போ நாங்கள் காரணி பாடிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாருங்கள், இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி இதில் நிறைய படம் வந்திருக்கு. என்ன படம்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இயற்கை படம், எனக்கு தெரிஞ்சு இயற்கை, அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன அந்த பாட்டு, அப்புறம் நிறைய வந்து நீர்ப்பறவை அந்த மாதிரிலாம் படம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஓபன் பண்ணல. தெரியல இந்த ஏரியா உள்ள மக்கள் என்ன ஏரியான்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இப்பதான் வரோம், புதுசா வரோம் இந்த ஏரியாவுக்கு. இது வந்து மணப்பாடு சர்ச்சு மேலே இருந்து பார்த்தா சுற்றி வந்து 3 பக்கம் வந்து கடலாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து நல்லா வீடு, சின்ன சின்ன குட்டி குட்டி வீடாக இருக்கும். அதாவது எப்படின்னா, நீங்கள் ஊட்டி மலை மேலே ஏறிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து இதில் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப அமைதியான ஒரு இடம், ஒரு ப்ரைவேட் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்தது. யாராவது நீங்கள் திருச்செந்தூர் சைடில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு போய்க்கோங்க. மணப்பாடு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது கண்டிப்பாக போய் பார்க்கணும். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பக்கத்து ஏரியாலே நிறைய கருவாடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அந்த மக்கள், இது மீனவ மக்கள் தானே, மீனவ ஊர் தானே, ஸோ அந்த மக்களே வந்து நிறைய கருவாடு வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் திரும்ப திரும்ப சூப்பர்னு சொல்கிறத நீங்களே நினச்சிருப்பீங்க. இது வந்து எப்படின்னா, மணப்பாடுக்கு வந்து திருச்செந்தூருக்கு போகிற வழியில், திருச்செந்தூர் தாண்டி தான் மணப்பாடு போனோம். இதில் வந்து சர்ச் இருக்குது, கடல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து ஷாப்பிங் பண்ணுற இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மணப்பாடு சர்ச்சு மட்டும் இல்லாமல் இது பக்கத்துலேயே ஏகப்பட்ட சர்ச்சஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல, பட் நிறைய ஆலயங்கள், தேவாலயங்கள் இருக்குது. அப்புறம் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு நாங்கள் இருந்தோம். இது வந்து எப்படின்னா, அந்த கடலுக்கு போகிற இதில் தனியாக ஒரு பாதை இருக்கும், அந்த பாதையில் கீழே இறங்கி நாங்கள் போனோம். இதில் நிறைய பேர் வரல, ஏன்னா அது வந்து ஒரு சறுக்கு மாதிரி பள்ளம் மாதிரி இருந்தது. அதில் இறங்கி போனோம். ரொம்ப சூப்பராக இருந்தது.
உங்களுக்கு மூச்சு விடுற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். கீழே இறங்கிட்டு ஏற முடியாமல் மேலே ஏறி போனோம். இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு குகை கிணறு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது நான் வந்து செகண்டோ தேர்டோ படிக்கும்போது ஸ்கூல் டூரில் போயிருந்தேன். அதில் ஒரு கிணறு மாதிரி இருக்கும். அந்த கிணத்துக்குள்ளே ஏதாவது நம்ம காசு ஏதாவது போட்டோன்னா அது டைரெக்டாக கடலுக்குள்ளே போகும். ஸோ அந்த இது பாருங்கள், இதுதான் அந்த கிணறு. இந்த கிணத்துக்குள்ளே நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் தெரியுமா, அப்போது வந்து தெரியாது இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று போட்டோம் அப்படின்னா அது வந்து கடலுக்குள்ளே போகும். இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. இதுலேயும் ஒரு கிணறு இருக்கும். இந்த கிணறையுமே பாருங்கள், அதில் போட்டிருப்பாங்க. மூடி வச்சிருக்காங்க. ஆமா இதெல்லாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா இதுக்குள்ள நேரா ஒரு ஷூட் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த கீழ நோண்டா அப்புறம் கீழ தண்ணி வந்துரும்ல. இங்க நோண்டும்போது தண்ணி கீழ வந்து என்ன போட்டுருக்கான், குகை கிணறு, புனித ஊற்று, ஹோலி வாட்டர் ஸ்ட்ரீம். இதுன்னு சொன்னீங்களே, என்னது இது பீச் லைட், அது பேர் என்ன? லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் இங்கே தான் இருக்கு, ஸ்டார்ட்டே ஆகுது. அப்பா இது இவ்வளவு பெருசு பாருங்க. நல்லா இருக்கு, வித்தியாசமா கட்டி வச்சிருக்காங்க. பனியெல்லாம் கொண்டு இருப்பாங்க. ஆனா என் காலேஜுக்கு ஒரு வாட்டி கூட ஐவி போனதில்லை, போனாவே தெரிஞ்சு. இது நாங்கள் மணப்பாடு போகிற வழியில இருக்குது இந்த ஏரியா. இது என்னதுன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பொள்ளாச்சி மாதிரி இருக்கா போகிற வழி ஃபுல்லாக? இது வந்து தென்னந்தோப்பா. மணப்பாடு திருசிலுவை ஆலயம். நேரம் மாலை 4 மணி. அக்டோபர் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். 2 கொரிந்தியர் 9:8. முடிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மணப்பாடு பீச்சு. பாருங்கள் கப்பலில் போட்டில் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. இதோட என்ன இதுனா இங்கே என்ன ஸ்பெஷல்னா சர்ச்சு பாருங்கள். இதுதான் மணப்பாடு சர்ச். ஆனால் இந்த பில்டிங் கட்டுறாங்க இல்லையா, ஸோ அந்த பில்டிங்கோட தொழில்நுட்பம் இருக்குல்ல, இப்போ கட்டுறதை விட அந்த முன்னாடி உள்ள முன்னோர்கள் காலத்துலேயும் சரி, ஒரு 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 50 இயர்ஸ் முன்னாடியும் சரி, அதோட வந்து வேலைப்பாடுகளை வந்து பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும்.
இது வந்து கிறிஸ்டியன் சர்ச் மட்டும் இல்லாமல் ஹிந்து முஸ்லீம் எல்லாரோட ஆலயங்களையும் தான் நான் சேர்த்து சொல்கிறேன். அந்த தொழில்நுட்பம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தான் நம்ம என்ன இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எலிவேஷன் பண்ணால் கூட அப்போ பண்ணது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த கதவே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் வந்து சந்திரமுகி கதவு மாதிரி வச்சுருந்த ஒரு ஓப்பன் மாதிரி விட்டுருந்தாங்க. அதை வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் வெளியே வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த பீச்சில் வந்து கொஞ்சம் நல்லா ஆட்டம் போட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்புனோம். ரொம்ப அருமையாக இருந்தது. இது நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு 4:30க்கு மேலே நாங்கள் போயிருந்தோம். 4:30க்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வெயில் ரொம்ப கம்மியாக இருக்கும். நாங்கள் போயிட்டு இருக்கும்போது சிலுன்னு மழை பெஞ்சிட்டு இருந்தனால எங்களுக்கு இன்னுமே அந்த கிளைமேட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. எனக்கு ஒரு டவுட்டு, எல்லா சிலுவையிலும் INRI போட்டிருக்காங்கல்ல, என்ன மீனிங் தெரியுமா? இந்த வேண்டுதல் மாலை போட்டிருக்காங்க பாருங்க. ஐயனார் இல்லை, INRI. கீழே வந்துடுறாங்க. இப்போ இதில் ஏதாவது போடுங்க, கடலுக்குள்ளே போகும். காயின்ஸ் வந்து வெயிட்லெஸ் இல்லை. என்ன தெரியல, அப்படி வந்து கடற்குள்ளேயே ஒரு பங்கு கொடுக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் மணப்பாடு நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.